வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக ஜாயினிங் ஃபீ இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை வந்து இப்போ ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர்னு சொல்லியிருந்தாலும் இது வந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயே கிடையாது. ரினிவல் ஃபீ செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட் 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் கார்டுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிஃப்ட் கார்டு வந்து எந்த ஒரு வெப்சைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிளியர் ட்ரிப்பில் கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அந்தந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆகி நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட்டட் வந்து பண்ணதுமே இந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் வந்து அதை வந்து ரீடீம் பண்ணிக்க முடியும். இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக ஷாப்பிங் வந்து பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது மைத்ராவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பேமெண்ட்டுமே இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது 7.5% வரைக்கும் அதில் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது கிளியர் ட்ரிப்பில் நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணாலும் சரி இல்லை அது மூலமாக ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணாலும் சரி அதில் உங்களுக்கு 12% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இதோட மட்டும் முடிஞ்சிடாது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொமேட்டோ, ஊபர், பிவிஆர், ஸோ இந்த ஒரு 4 வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட முடிஞ்சிடாது. இன்னுமே நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த ஃபியூல் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் 400 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 4000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிங்கன்னா 1% கிரெடிட் கார்டில் ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து பிடிப்பாங்கல்ல, ஸோ அது வந்து டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆகுது. இது தவிர மற்ற இடங்கள் அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே 1% வந்து அதுவும் அன்லிமிட்டட் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிமிட்டட்னா அதில் பெருசாலாம் வந்து ஏர்னிங் ஆகாது. அதனால தான் அந்த 1% வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் ஒரு சில டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேருங்க ஹோட்டல் புக்கிங் வந்துட்டு நீங்கள் கிளியர் ட்ரிப் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணும்போது அதில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே இது பஸ் டிக்கெட் வந்து கிளியர் ட்ரிப் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அதில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% கேஷ்பேக் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான பெனிஃபிட்டபுள் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி எஸ்பிஐ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு இருக்குது. அதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ 1000 ரூபாய், அதே மாதிரி ரினிவல் ஃபீமே 1000 ரூபா. பட் அதை விட இந்த கிரெடிட் கார்டு தான் என்னை பொறுத்த வரலையும் ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ரினிவல் ஃபீ மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுவும் ஜாயினிங் ஃபீயாக இருந்தாலுமே அது 500 ரூபாய் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ கம்மியான ஃபீல அதிகமான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னா ஸோ எஸ்பிஐ பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதோட இமேஜ் இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற இந்த ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் சிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ
பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை தான் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும் கேஒய்சியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய சிட்டியை தான் நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன் தவிர நான் இப்போ இருக்கக்கூடிய சிட்டியை என்ட்ரு பண்ணலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் காஞ்சிபுரம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சிட்டி வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரையும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரியான நேமை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற நேமில் இனிஷியல் இருக்கும், பேன் கார்டில் இனிஷியல் இல்லை. அதனால இந்த மாதிரி கேட்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரியான நேமை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இந்த ரெண்டை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் இல்லை ரிட்டையர் பர்சன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்டினியூ டு ஸ்டெப் 3ங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது ஸ்டெப் 3ல நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி அப்படின்னு வரும்போது இதுதான் டிஃபால்ட்டாக செலக்டடாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கேஒய்சியில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்க செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கேஒய்சியை பேஸ் பண்ணி இந்த கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் வந்துட்டு உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட்டடாகவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து இன்ஸ்டன்டாகவே வந்து அப்ரூவ்ட் ஆயிரும். உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டும் ஷோ ஆயிரும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆதார் கார்டுக்கு நேர் ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது அன்டிக்கில் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகருக்கு ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸை வந்து நம்மளோட ஆதார் கார்டில் இருந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இப்போ நம்ம ஆதார் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணோம்ல, ஸோ அது வந்து ஃபெச் ஆனால் மட்டும்தான் இந்த அட்ரஸ் காமிக்கும். இன்கேஸ் ஃபெச் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்தால் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அட்ரஸ் வந்து ஃபெச் ஆயிருச்சு. ஸோ இதுதான் என்னோட கரண்ட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு கார்டு டெலிவரி பண்ணணும்னா டேரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. வேறு அட்ரஸ்க்கு கார்டு டெலிவரி வந்து பண்ணணும்னா மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட புது அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே அட்ரஸ் தான் டெலிவரி பண்ணணும். அதனால் நான் வந்து அந்த டிக் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுலேயே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு 1 ரூபி நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அது ரிசீவ் ஆனதுமே அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க்லேருந்து அந்த 1 ரூபியை அவங்களுக்கு நீங்கள் திருப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி ஆல்ரெடி நீங்கள் எந்த பேங்க்ல இருந்து பணத்தை சென்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க்ல நீங்கள் ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கேஒய்சியை இந்த கிரெடிட் கார்டுக்கான கேஒய்சியை எடுத்துக்குவாங்க. இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஒய்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபி அவங்க சென்ட் பண்ணுறாங்களா, இது வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேமு, அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். இதே மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ரூபாய் ரிசீவ் ஆச்சுல, அதே பேங்க்ல இருந்து திருப்பி அந்த 1 ரூபியை சென்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ ஆப்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அனுப்பும்போது இப்போ இந்தியன் பேங்க்குக்கு தான் அந்த 1 ரூபி எனக்கு ரிசீவ் ஆச்சுன்னா அதே இந்தியன் பேங்க்ல இருந்து நீங்கள் அந்த 1 ரூபியை அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 ரூபியை எப்படி வந்து திருப்பி பே பண்ண போகிறீங்க, நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியா இல்லை யூபிஐ யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நான் யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணி மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. இப்போ மேக் பேமெண்ட் கொடுக்கும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபி சென்ட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த 1 ரூபி ரிசீவ் ஆச்சோ அதே அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த 1 ரூபியை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே பண்ணியாச்சு. டிரான்சாக்ஷன் ஐடியும் வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் கார்டு வந்து இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கார்டு அப்ரூவ்ட் ஆனாலும் ஒரு நாள் கழிச்சு தான் நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வரைக்கும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் மற்ற பேங்க், அதாவது ஐசிஐசிஐ பேங்கை தவிர மீதி எந்த பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இது மாதிரி கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கார்டு லிமிட்டு, கார்டோட நம்பர் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த 1 ரூபி பே பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்க்கு போகும். நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே நமக்கு ரிஜெக்டட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு லிமிட் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. இது வந்து 100% கம்ப்ளீட்டட் ஆனதுமே உங்களோட கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஸ்டெப் தான் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியர் மணிகண்டன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ ஆயிரும். இப்போ உங்களோட கார்டு டீடைல் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு சிவிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான அந்த நம்பரு அப்புறம் சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.